இந்த தனுசுக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு. குரு நவகிரகங்களில் ஆசான். பெரும்பாலும் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க ஒரே கொள்கை, ஒரே லட்சியம், ஒரே பார்வை அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல தான் இருப்பாங்க. அந்த மன வருத்தம்லாம் நீங்கி ஒரு நல்ல வழியை ஒரு ஆசான் மூலமா உங்களுக்கு காட்ட போற உங்க நண்பர் மூலமா இருக்கலாம். உங்க மார்கழி 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமண பந்தம், திருமண உறவு சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்குங்க. அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் நல்லா இருக்குது. அப்ப அந்த சிவனுடைய அம்சத்துல பிறந்த அந்த ராசிக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, மார்கழி மாதம் 19ஆம் தேதி வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்துல கலந்துக்கிட்டு அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணா அந்த கிரகத்தால் வரக்கூடிய பாதிப்பு, தொந்தரவு, தொல்லைகள் நீங்கி நல்லபடியான வாழ்க்கை வாழ்வீர்கள். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் இரே ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது கடக ராசியிலே குரு பகவானும், சிம்ம ராசியிலே கேது பகவானும், விருச்சக ராசியிலே சுக்கிரனும் புதனும், தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும், கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள், இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 6ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரமாகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார். அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே வணக்கம். இந்த தனுசுக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு. குரு நவகிரகங்களில் ஆசான், மந்திரி, அது எப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆலோசனை சொல்லக்கூடிய கிரகம், அதனாலதான் குரு அப்படின்னு சொல்றாங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம். அந்த தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்தார் இந்த 2-3 மாத காலங்கள். அவர் இப்பொழுது வக்ரகதியாகி உங்கள் ராசியை பார்வை செய்ய போகிறார். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து அது என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்ய போகிறது. பெரும்பாலும் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க ஒரே கொள்கை, ஒரே லட்சியம், ஒரே பார்வை அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல தான் இருப்பாங்க. அடிக்கடி பெரும்பாலும் கட்சி மாற மாட்டாங்க. எந்த ஒரு கட்சியை பிடிச்சதா அந்த ஒரே கட்சியிலேயே பயணம் செய்வாங்க. பிடிக்கலையா வேற எந்த கட்சியிலையுமே சேர மாட்டாங்க. அது நான் பிடிக்கலப்பா, நான் என் தேர்ந்தெடுப்பு தவறா போயிட்டுது அப்படின்ட்டு அதுல இருந்து ஒதுங்கி இருப்பாங்க. மாறி மாறி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரும்பாலும் போக மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதமே உங்களுக்கு உங்க ராசிநாதன் வக்ரகதி ஆகிறது மட்டும்தாங்க முக்கியமான பலனாகவே இருக்க போகுது. இந்த குரு வக்ரகதியாகி உங்க ராசியை பார்க்க போகிறார். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். முதல்ல உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்தால் 11 லாபஸ்தானம். அப்ப லாபங்களை தர காத்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. முதல் 6 நாட்கள் தவிர மீது அந்த மாத இறுதி வரையுமே உங்களுக்கு குருவினுடைய பார்வை சிறப்பாக இருக்க போகிறது. தை, மாசி, பங்குனி மாதம் முடியவே உங்களுக்கு குரு பார்வை ரொம்ப சிறப்பாக 11ஆம் இடத்தில் மேல விலக போகிறது. அப்ப லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி தரப்போற 2 மாதமா டல் அடித்த உங்களுக்கு தொழில் இந்த மாரளிக்கு பிறகு நல்ல பாய்ச்சலில் இருக்க போகிறது. உங்க ராசியை குரு பார்க்கிறார். மனம் தெளிவடைய போகிறது. ராசியை குரு பார்த்தாலே மனக்கலக்கம் நீங்குங்க. அந்த ராசியை குரு பார்க்கறது உங்களுக்கு அவ்வளோ பெரிய நல்ல பல நல்ல விஷயங்களை செய்ய போகுது. என்னடா செய்யறது அப்படின்னு குழம்பிட்டு இருந்தாங்க. 2-3 மாசமா எதை தொட்டாலும் விளங்கலையே அப்படின்னு மன வருத்தத்தோட இருந்தவங்களுக்கு அந்த மன வருத்தம்லாம் நீங்கி ஒரு நல்ல வழியை ஒரு ஆசான் மூலமா உங்களுக்கு காட்ட போற உங்க நண்பர் மூலமா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா இருக்கலாம், உங்க உறவுக்காரங்களா இருக்கலாம். யாரோ ஒருவர் மூலமாக குரு ஒரு நல்ல தகவலை, நல்ல ஒரு வழிகாட்டுதலை உங்க காட்டி உங்க வாழ்க்கையை செமையான பாதையை நோக்கி திருப்ப போறாங்க. அடுத்து 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. 3 அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம், தைரியத்தை தரக்கூடிய ஸ்தானம், வீரியத்தை தரக்கூடிய ஸ்தானம். இப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமா ஏற்பட போகுது. அந்த தைரியம் தன்னம்பிக்கை அதிகமா ஏற்படும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? எதுவா இருந்தாலும் சரி பார்க்கலாம், மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம், மனோதிடத்தை உங்களுக்கு தரப்போகிறது இந்த குருவினுடைய பார்வை. அடுத்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறாங்க. அந்த சனி ராகுவே தைரியம், தன்னம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்களை தரக்கூடிய கிரகம் தானே. அதுவும் வேற்று இனம், வேற்று மொழி, வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களாலேயும் உங்களுக்கு பெருசா லாப நன்மைகள் நிறைய தரப்போகிறது. இந்த சனி ராகுவின் சேர்க்கை அடிக்கடி இளைய சகோதரருடைய உறவுல அல்லது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தொல்லைகளை கொஞ்சம் ஏற்படுத்துங்க. அப்ப இளைய சகோதரருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணுங்க. தம்பிக்கு சளியா சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதா, டக்குன்னு நல்ல மருத்துவமனையில காட்டினீங்கனாலே தம்பியை நல்லா கேர் பண்ணிக்கலாங்க. இல்லைங்க தம்பி கொஞ்சம் பெரிய ஆளா இருக்காரு, கல்யாணம் பண்ணியாச்சு, தம்பிக்கு நம்மளும் கொஞ்சம் சின்ன சின்ன லடாய் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கட்டன் ரைட்டா பேசி உன்னுடைய இதெல்லாம் நீ இருக்கோ, என்னுடைய லிமிட்டு தான், என்னுடைய லிமிட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. அடுத்து கேது பகவான். கேது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. 9இல் கேது இருப்பது தந்தையின் உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் தொல்லைகள் தருங்க.
தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்களை வில்லங்கம் தரும். சித்தப்பா பெரியப்பா அவங்க சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தொல்லை விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது கொஞ்சம் நீங்க கவனமாக இருப்பது நல்லது. சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நல்லது செய்யுமா அப்படின்னு சொன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் பகவான் சுக்கிரனோட முதல் ஒரு வாரம் மட்டும் சேர்ந்திருக்கிறாருங்க. 7ஆம் அதிபதி புதனும் சுக்கிரனும் சேருவது அவ்வளவு நல்லது கிடையாது. முதல் ஒரு வாரம் மட்டும்தானே. மார்கழி 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமண பந்தம், திருமண உறவு சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்குங்க. பெண் தேடி ரொம்ப நாளா கேட்டு கார்த்திகை மாசம் ஃபுல்லா அலைஞ்சங்க, கிடைக்கல அப்படிங்கிறது அந்த மார்கழி மாசத்துல திரும்ப அதே பெண்ணையோ பார்த்து, இல்லை அந்த பெண் ஆண் வீட்டுக்காரங்கள்ட்ட திரும்ப ஒரு பதில் வந்து உங்களுக்கு நல்லபடியான செயல் விஷயங்கள் முடிவாகிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு உருவாக்க போகிறது. உங்களுக்கு தை மாதத்தில் நல்ல தகவல்கள், நல்ல செயல்கள் வந்து ஒரு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மார்கழியில் அதுக்கான முன்னெடுப்பு வேலைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்ய போகிறது. சரி, இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலனை செய்ய போகிறது? மூல நட்சத்திரம் இந்த ராசியில இருக்குது. பூராட நட்சத்திரம் இந்த ராசியில இருக்கிறது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் இந்த ராசியில இருக்கிறது. மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். கேது பகவான் இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. மூல நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்க தந்தையின் உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசாங்க சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். தன்னுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புரோட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மண் மனை கட்டக்கூடிய யோக பாகிய விஷயங்கள் தரும். வீடு கிட்ட பட்டா சிட்டா இடம் அளவு சார்ந்தமான இருக்கிற சில பிரச்சனைகள் வந்து தீரும். தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை விஷயங்களை ஏற்படுத்தி தரும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் நல்லா இருக்குது. இந்த தனுசு நட்சத்திர ராசியில பிறந்தவங்களுக்கு குரு குரு தட்சிணாமூர்த்தி சிவனுடைய ஒரு அம்சம் தான். அப்ப அந்த சிவனுடைய அம்சத்துல பிறந்த அந்த ராசிக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, மார்கழி மாதம் 19ஆம் தேதி வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்துல கலந்துக்கிட்டு அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணா அந்த கிரகத்தால் வரக்கூடிய பாதிப்பு தொந்தரவு தொல்லைகள் நீங்கி நல்லபடியான வாழ்க்கை வாழ்வீர்கள்.